குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபியில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு காமன் சென்டென்சஸ். சரியா, கொஞ்சம் காமன் சென்டென்சஸ். சரியா, பொதுச்சொற்கள். ஓகே, அதான் அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் பொதுச்சொற்கள். ஓகே, அதில் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரியா, ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு, ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து எதிர்பாராமல் நம்மளுடைய ஃப்ரெண்டு, நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளை சந்திக்கிறோம். சரியா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த ஆள் வந்து இந்த இடத்துக்கு வர வேண்டிய வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த ஆளை பார்த்தோன்னே நம்ம என்ன கேட்குறோம்னா, நீ ஏன் இங்கே? சரியா, நீ ஏன் இங்கே? ஒய் ஆர் யூ ஹியர்? ஒய் ஆர் யூ ஹியர்? சரியா, தும் யஹா கியூ ஹோ? தும் யஹா கியூ ஹோ? ஒய் ஆர் யூ ஹியர்? நீ ஏன் இங்கே? இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்குறது? சரியா, லேஷ் இன் தஹினா, லேஷ் இன் தஹினா. கரெக்டாக, லேஷ் ஒய் இன்த யூ ஹினா ஹியர். கரெக்டாக, லேஷ் ஒய் இன்த யூ ஹினா ஹியர். அப்போ லேஷ் இன்த ஹினான்னு சொன்னால் ஒய் ஆர் யூ ஹியர்? நீ ஏன் இங்கே? தும் யஹா கியூ ஹோ? கேட்டுட்டு அடுத்தால என்ன கேட்குறோம்னா, எதுவும் வேலை இருக்கா? எதுவும் வேலை இருக்கா? டு யூ ஹேவ் எனி ஒர்க்? क्या तुम्हें कुछ काम है क्या? क्या तुम्हें कुछ काम है क्या? डू यू हैव एनी वर्क? எதுவும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா, ஹல் அந்தக் ஐஷுகல், ஹல் அந்தக் ஐஷுகல். சரி, அந்தக்குன்னு சொன்னால் யூ ஹவ், ஹல் அந்தக்குன்னு சொன்னால் டூ யூ ஹவ் கொஸ்டின். சரியா, அப்போ ஹல் அந்தக் டூ யூ ஹவ் ஐ எனி சுகல் ஒர்க். கரெக்டாக, ஹல் அந்தக் டூ யூ ஹவ் ஐ எனி சுகல் ஒர்க். அப்போ ஹல் அந்தக் ஐ சுகல்னு சொன்னால் டூ ஹேவ் எனி ஒர்க்? எதுவும் வேலை இருக்கா? क्या तुम्हें कुछ काम है क्या? கரெக்டாக, ஹல் அந்தக் ஐ சுகல். ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ வந்து அரபிக் சிலருக்கு வந்து இப்போ அங்கேயே வச்சுக்கோங்க, துபாயிலேயே ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு ஆள் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. சரியா, என்ன கேட்குறாருன்னா, ஒருவேளை நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு அரபி தெரியுமான்னு கேட்குறாங்க. சரியா, உனக்கு அரபி தெரியுமா? அப்போ சிலர் வந்து உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு அரபி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரியா, எனக்கு அரபி தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. சரியா, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ஒரு பதிலை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? எனக்கு அரபி தெரியாது ஆனால் புரியும். சரியா, எனக்கு அரபி தெரியாது ஆனால் எனக்கு புரியும். அதாவது பேசுகிறத கேட்டால் எனக்கு புரியும். எப்படி பாம்பேயில் வந்து ஹிந்தி தெரியாது, ஆனால் ஹிந்தி பேசுகிறவங்க பக்கத்தில் நின்னா அவங்க பேசுகிறது என்னென்னு புரியும். அந்த மாதிரி சிலவர் பதில் சொல்லுவாங்க. சரியா, என்னென்னா எனக்கு துப்புரவா அரபி தெரியாதுங்கிறத நம்ம கொஞ்சம் மறைச்சி இந்த மாதிரி சொல்கிறோம். சரியா, எனக்கு அரபி தெரியாது ஆனால் புரியும். அப்போ என்னென்னா நமக்கு அதுக்கு மீனிங் என்னென்னா, நமக்கு ஓரளவு அரபி கொஞ்சம் தெரியும். கரெக்டாக, இப்போ முதல்ல வந்து எனக்கு அரபி தெரியாதுன்னு சொல்லணும். சரி, எனக்கு அரபி தெரியாது, ஐ டோன்ட் நோ அரபிக், மே அரபி நகி ஜான்தா, மே அரபி நகி ஜான்தா, ஐ டோன்ட் நோ அரபிக், எனக்கு அரபி தெரியாது. இது எப்படி சொல்கிறது? மா ஆரஃப் அரபி. சரியா, மா ஆரஃப், அந்த சவுண்டை வந்து 2A அந்த சத்தத்தை கொஞ்சம் கூட்டி சொல்லணும். சரியா, என்னென்னா அரஃப்னா நோ, மா ஆரஃப்னு சொன்னோன்னா ஐ டோன்ட் நோ. கரெக்டாக, அரஃப்னா நோ, ஆரஃப்னு சொன்னால் ஐ நோ. கரெக்டாக, அரஃப் நோ, ஆரஃப்னு சொன்னால் ஐ நோ, மா ஆரஃப்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ அரபிக். அப்போ மா ஆரஃப் அரபின்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ அரபிக், எனக்கு அரபி தெரியாது, மே அரபி நஹி ஜான்த. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா, ஆனால் எனக்கு புரியும், பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், லேக்கின் மே சமஜ்தா ஹூம், லேக்கின் மே சமஜ்தா ஹூம், பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆனால் எனக்கு புரியும். இதுக்கு என்ன அரபிக்? லேக்கின் அஃப்ஹம். சரியா, லேக்கின் அஃப்ஹம், லேக்கின் பட் அஃப்ஹம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரியா, அதில் 2 வேர்டு இருக்குது. அஃப்ஹம், ஃபஹம்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட், அஃப்ஹம்னு சொன்னால் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதே கொஞ்சம் வித்தியாசமாக விட சொல்லலாம். என்னென்னா லேக்கின் அனஃபஹம்னு கூட சொல்லலாம். சரி, அதை தான் நம்ம ஷார்ட்டாக அஃப்ஹம்னு சொல்கிறோம். கரெக்டாக, அப்போ லேக்கின் பட் அஃப்ஹம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி, சொல்லும்போது பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆனால் எனக்கு புரியும், லேக்கின் மே சமஜ்தாகும், லேக்கின் அஃப்ஹம். கரெக்டாக, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஆள் ஏதோ பேசும்போது பட்டுன்னு கோபத்தில் ஏதோ சொல்லிடுறான். சரியா, பட்டுன்னு கோபத்தில் சொல்லிடுறான். அப்போ நம்ம பக்கத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏன் அப்படி சொல்கிற? சரியா, ஏன் அப்படி சொல்கிற? ஒய் டு சே லைக் தட்? தும் ஐசா கியூ போல்தே ஹோ, தும் ஐசா கியூ போல்தே ஹோ, ஒய் டு சே லைக் தட்? ஏன் அப்படி சொல்கிற? சரியா, இதுக்கு என்ன அரபி? லேஷ் தக்குல் கிதர், லேஷ் தக்குல் கிதர். சரியா, லேஷ் ஒய் தக்குல் யூ சே, குல்னா சேல், தக்குல்னு சொன்னால் யூ சே கிதா லைக் தட். சரியா, லேஷ் ஒய் தக்குல் யூ சே கிதா லைக் தட். அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது லேஷ் தக்குல் கிதான்னு சொன்னால் ஒய் டு சே லைக் தட், நீ ஏன் அப்படி சொல்கிற? தும் ஐசா கியூ போல்தே ஹோ. சொல்லிவிட்டு அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. சரியா, டோன்ட் சே லைக் தட், ஐசா மத் போலோ,
ஐசா மத் போலோ டோன்ட் சே லைக் தட் அப்படி சொல்லாது. இதுக்கு என்ன அரபிக்? லா தக்குல் கிதா. சரியா? லா தக்குல், தக்குல்னா சே, லா தக்குல்னு சொன்னால் டோன்ட் சே கிதா லைக் தட். அப்போ லா தக்குல் கிதான்னு சொன்னால் டோன்ட் சே லைக் தட் ஐசா மத் போலோ அப்படி சொல்லாது. கரெக்டா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கவலையோடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏதோ அவனுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ கொஞ்சம் கவலையோடு இருக்கிறான், முகத்தை பார்க்கும்போது தெரியுது. நம்ம அவன்கிட்ட என்ன கேட்குறோம்னா, நீ ஏன் கவலையோடு இருக்க? ஒய் ஆர் யூ சேட்? தும் உதாஸ் கியூ ஹோ? தும் உதாஸ் கியூ ஹோ? ஒய் ஆர் யூ சேட்? நீ ஏன் கவலையோடு இருக்க? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? லேஸ் இன்த ஜாலான், லேஸ் இன்த ஜாலான், லேஸ் ஒய் இன்த யூ ஜாலான் சேடு. கரெக்டாக? லேஸ் ஒய் இன்த யூ ஜாலான் சேட். அப்போ லேஸ் இன்த ஜாலான்னு சொன்னால் ஒய் ஆர் யூ சேட்? நீ ஏன் கவலையோடு இருக்க? தும் உதாஸ் கியூ ஹோ? சரியா? அதுக்கு அவன் பதில் என்ன சொல்கிறான்னா, இன்று என் மனநிலை சரியில்லை. மை மூட் இஸ் நாட் குட் டுடே. மை மூட் இஸ் நாட் குட் டுடே. ஆஜ் மேரா மூட் டீக் நஹி ஹை. சரியா? ஆஜ் மேரா மூட் டீக் நஹி ஹை. மை மூட் இஸ் நாட் குட் டுடே. இன்று என் மனநிலை சரியில்லை. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவான்? கரெக்டாக? அல்யோம் மசாஜி மூசை. அல்யோம் மசாஜி மூசைன். கரெக்டாக? அல்யோம் டுடே, மசாஜ்னா மூடு, மசாஜின்னு சொன்னால் மை மூடு, மூ நாட் ஜெயின் குட். கரெக்டாக? அல்யோம் டுடே மசாஜி மை மூட், மூ நாட் ஜெயின் குட். கரெக்டாக? அப்போ அல்யோம் மசாஜி மூ ஜெயின்னு சொன்னால் மை மூட் இஸ் நாட் குட் டுடே. ஆஜ் மேரா மூட் டீக் நஹி ஹை. இந்தியன் மனநிலை சரியில்லை. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தினம் தெரியுமா? இதுவும் ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸாக இருந்தால் கூட ரொம்ப சில இடங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகக்கூடியது. சரியா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிட்டு இருக்கோம். அப்போது சூப்பர்வைசர் வந்து நம்மகிட்ட வந்து கோபத்தில் ஏதோ ஒரு வேலையில் ஏதோ ஃபால்ட் ஆகி போச்சு. ஆனால் உண்மையிலே அது நம்ம மிஸ்டேக், நம்ம ஃபால்ட் இல்லை. அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து கோபப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, இது ஏன் தவறு இல்லை, திஸ் நாட் மை ஃபால்ட், ஏ மேரா கல்தி நஹி ஹை. சரியா? ஏ மேரா கல்தி நஹி ஹை, திஸ் நாட் மை ஃபால்ட், இது என் தவறு அல்ல. இதை நம்ம அரபிக்கில் சொல்ல தெரியணும். சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? ஹாதா முப் கலத்தி. சரியா? ஹாதா முப் கலத்தி. சரியா? ஹாதா திஸ் முப் நாட் கலத்தி மை ஃபால்ட். கலத்துன்னு சொன்னால் ஃபால்ட்டு, கலத்தின்னு சொன்னால் மை ஃபால்ட். சரியா? அப்போ ஹாதா திஸ் முப் நாட்டு கலத்தி மை ஃபால்ட். அப்போ ஹாதா முப் கலத்தின்னு சொன்னால் திஸ் நாட் மை ஃபால்ட், ஏ மேரா கலத்தி நஹி ஹை, இது என் தவறு இல்லை. கரெக்டாக? ஒருவேளை நம்ம தவறாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதுக்கு பதில் அவர்கிட்ட என்ன சொல்லணும்? சரியா? ஒருவேளை நம்ம தப்பு தான், அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சாரி இது என் தவறுன்னு சொல்லணும். அப்படி தானே? ஐ எம் சாரி, இது என் தவறு. ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை ஃபால்ட். சரியா? ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை ஃபால்ட். சாரி ஏ மேரா கல்தி ஹை. சாரி ஏ மேரா கல்தி ஹை. ஐ எம் சாரி, திஸ் மை ஃபால்ட். ஐ எம் சாரி, இது ஏன் தவறு. சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? முதல்ல வந்து ஐ எம் சாரி, அதுக்கு என்னது? அன ஆசஃப். அன ஆசஃப். சரியா? அன ஆசஃப்னு சொன்னால் ஐ எம் சாரி. ஹாதா திஸ் கலத்தி மை ஃபால்ட். கரெக்டாக? அப்போ அனா ஆசஃப் ஐ எம் சாரி, ஹாதா கலத்தின்னு சொன்னால் திஸ் இஸ் மை ஃபால்ட். ஓகே? ஹாதா திஸ் கலத்தி மை ஃபால்ட். ஓகே? அப்போ அனா ஆசஃப் ஹாதா கலத்தின்னு சொன்னால் ஐ எம் சாரி, திஸ் மை ஃபால்ட். ஐ எம் சாரி, இது என் தவறு. ஐ எம் சாரி ஏ மேரா கலத்தி ஹை. கல்தி ஹை. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? தேங்க்ஸ், ஒரு வேர்டு, அதோட முடிச்சிடும். அப்படி தானே? இப்போ ஒரு எழுதுறதுக்கு ஒரு பென்னு கேட்டோம், அந்த ஆள் கொடுத்தாரு. சரியா? எழுதிட்டு திரும்பி கொடுக்கும்போது ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி தானே? ஆனால் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனசில் நிற்கிற மாதிரி. சரியா? யாரும் பண்ண மாட்டாங்களே, நமக்காக ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி நமக்காக அந்த ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன நம்ம யோசிக்கிறோம்னா, இவருக்கு வந்து தேங்க்ஸ் வந்து என்ன கொஞ்சம் நல்லா சொல்லணும். சரியா? அந்த தேங்க்ஸுங்கிறதே என்ன கொஞ்சம் நல்லா சொல்லணும். என்ன எப்படி சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, உங்கள் உதவிக்கு நன்றி. சரியா? வெறும் நன்றி இல்லை, உங்கள் உதவிக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப், ஆப்கா மதத் கே லியே சுக்ரியா. ஆப்கா மதத் கே லியே சுக்ரியா. சரியா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப், உங்கள் உதவிக்கு நன்றி. இது எப்படி சொல்கிறது அரபிக்கில்? சரியா? ஷுக்ரன் ஆல முசாதிக். சரியா? ஷுக்ரன் ஆல முசாதிக். கரெக்டாக? ஷுக்ரன் தேங்க்ஸ், ஆல ஃபார், முசாதிக் யுவர் ஹெல்ப். கரெக்டாக? ஷுக்ரன் தேங்க்ஸ் அலா ஃபார் முசாதிக் யுவர் ஹெல்ப். சரியா? முசாத்னா ஹெல்ப், முசாதிக்னா யுவர் ஹெல்ப். கரெக்டாக? அப்போ ஷுக்ரன் ஆலா முசாதிக்னு சொன்னால் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப், உங்கள் உதவிக்கு நன்றி. ஆப்கி மதத் கே லியே சுக்ரியா. சரியா? ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க.
சரியா. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கு. சரியா. ஒரு பொண்ணு ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்துருக்கு. சரியா. அப்போ ஒரு ஆள் என்ன கேட்குறாருன்னா, நம்மகிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அங்கே உட்கார்ந்திருப்பவர் யார்? சரியா. அங்கே உட்கார்ந்திருப்பவர் யார்? அதாவது ஹூ இஸ் சிட்டிங் தேர்? வஹா கோன் பைட்டி ஹை. சரியா. இதில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா, இந்த அரபிக் சென்டென்ஸ் பாருங்க. இதில் வந்து இந்த அரபிக் சென்டென்ஸில் இந்த கொஸ்டினில் அங்கே உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெண்ணுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த கொஸ்டினை வச்சு. என்னென்னா, இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கோங்க. ஹூ இஸ் சிட்டிங் தேர்னாக்கி அது ஆணாட்டம் இருக்கலாம், பெண்ணாட்டம் இருக்கலாம். அங்கே இருக்கிறது யாருன்னு கேட்டால் அது ஆணாட்டம் இருக்கலாம், பெண்ணாட்டம் இருக்கலாம். ஏன்னா ஹூ இஸ் சிட்டிங் தேர்னா ரெண்டு வரைக்கும் மீனிங் வரும். ஏன்னா பெண்ணுக்குன்னு தனியாக இதில் எந்த வேடம் மீனிங் வரல. அப்படி தானே? அதுபோல் தமிழ்லேயும் அப்படி தான். அங்கே உட்கார்ந்திருப்பவர் யார்? சரி. இல்லைன்னா அங்கே உட்கார்ந்திருப்பவள் யாருன்னு கேட்கணும். அது வந்து ஒரு மரியாதை இல்லாத வேடம் மாறி போகும். சரியா. இல்லைன்னா அங்கே உட்கார்ந்திருக்கும் பெண் யாருன்னு கேட்கணும். சரியா. இதில் வந்து அரபிக்கில் அந்த கொஸ்டின்லேயே அது ஒரு பெண், அங்கே இருக்கிறது ஒரு பெண்ணுன்னு நமக்கு புரியும். சரியா. ஹிந்திலையும் இருக்குது. ஹிந்திலையும் வஹாங் கோன் பைட்டி ஹை. கரெக்டாக. வஹாங் கோன் பைட்டா ஹேன்னாகி ஆண், வஹாங் கோன் பைட்டி ஹைன்னு சொன்னால் பெண். கரெக்டாக. அப்போ இப்போ அரபிக்கில் நம்ம என்ன சொல்ல போனோம்னா, ஹூஸ்டிங் தேருங்களுக்கு. சரியா. மின் ஜாலிஸாகினா. சரியா. ஒரு ஆணாக இருந்தால் என்ன சொல்லணும்னா மின் ஜாலிஸ், மின் ஜாலிஸுக்கு நாக்கும்போம். சரியா. இப்போ இது பெண்ணுங்கால மின் ஜாலிஸா ஹினாக். கரெக்டாக. அப்போ மின் ஜாலிஸா ஹினாக்குன்னு சொன்னால் ஹூ இஸ் சிட்டிங் தேர், அங்கே உட்கார்ந்துருப்பவர் யார்? வஹா கோன் பைட்டி ஹை. கரெக்டாக. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? இன்னொரு ஆள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, அவர் மேனேஜருடைய மகள்னு சொல்கிறார். சரி. அவர் மேனேஜர் பொண்ணு. சரியா. ஷீ இஸ் த மேனேஜர்ஸ் டாட்டர். சரியா. ஷீ இஸ் த மேனேஜர்ஸ் டாட்டர். वो मैनेजर की बेटी है, वो मैनेजर की बेटी है. ஷீ இஸ் தி மேனேஜர்ஸ் டாட்டர். அவள் மேனேஜர் மகள். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா. ஹியா பின்த் அல் முதீர், ஹியா பின்த் அல் முதீர். சரியா. ஹியா ஷீ பின்த் டாட்டர், அல் முதீர் தி மேனேஜர். சரியா. ஹியா ஷீ பின்த் டாட்டர், அல் முதீர் தி மேனேஜர். அப்போ சேரும்போது ஷீ இஸ் தி மேனேஜர்ஸ் டாட்டர், ஓ மேனேஜர் கி பேட்டி ஹை, அவள் மேனேஜருடைய மகள். ஹியா பின்த் அல் முதீர். கரெக்டாக. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து, நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. சில நேரங்களில் அங்கே உள்ள அரபியாக இருப்பாங்க, நம்ம கூட வேலை பார்க்குற ஆள். என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் இங்கே புதுசான்னு கேட்பாங்க. சரியா. நீங்கள் புதுசா? ஆர் யூ நியூ ஹியர்? क्या तुम यहाँ नया है? क्या तुम यहाँ नया है? क्या तुम यहाँ नया है? ஆர் யூ நியூ ஹியர்? நீங்கள் இங்கே புதுசா, நீ இங்கே புதுசா? இது ஏன் கேட்குறாங்கன்னா, அப்போ நம்ம வந்து மனசுக்குள்ளே வேற மாதிரி நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம புதுசாக இருந்தால் என்ன, பழசாக இருந்தால் என்ன, நம்ம இப்போ எப்படி இருந்தால் என்ன, இவர் ஏன் நம்மகிட்ட வந்து இப்படி கேட்குறாரு? அப்படி இல்லை. அவர் ஏன் கேட்குறாருன்னா, நமக்கு சில உதவிகள் பண்ணுவார் அவர். சரியா. நம்ம புது ஆள்னு தெரிஞ்சால் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவார். அதுக்காக தான் அவர் அப்படி கேட்குறாரு. சரியா. அப்போ நீங்கள் இங்கே புதுசாக தான், நீ இங்கே புதுசா? ஆர் யூ நியூ ஹியர்? क्या तुम यहाँ नया है? சரியா. நயா ஹோ. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா. இந்த ஜதீத் ஹினா, இந்த ஜதீத் ஹினா. அதான் இந்த ஜதீத் ஹினான்னு சும்மா சாதாரண சொன்னோம்னா யூ ஆர் நியூ ஹியர் தான். சரியா. ஆனால் இதை வந்து நம்ம கொஸ்டின் சென்டென்ஸாக மாத்திரம். என்னென்னா அந்த சொல்லக்கூடிய ஸ்டைல் வந்து கொஸ்டின் ஸ்டைலில் வரணும். இந்த ஜதீத் ஹினா லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டினும் போட்டணும். சரியா. இல்லை 100% கொஸ்டினாட்டே வேணும்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஹல்லு போட்டுருங்க. ஹல் இந்த ஜதீத் ஹினான்னா 100% அது கொஸ்டின் சென்டர். சரியா. ஆனால் நடைமுறையில் நம்ம இதுதான் யூஸ் பண்ணோம். இந்த ஜதீத் ஹினா, ஆர் யூ நியூ ஹியர்? क्या तुम यहाँ नया हो? சரியா. நீங்கள் இங்கே புதுசா? இந்த ஜதீத் ஹினா. சரியா. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம்னா, ஆமாம் நான் இங்கே புதுசுன்னு சொல்லணும். சரியா. ஆமாம் நான் இங்கே புதுசு. எஸ் ஐ எம் நியூ ஹியர். हाँ मैं यहाँ नया हूँ. हाँ मैं यहाँ नया हूँ. எஸ் ஐ எம் நியூ ஹியர். ஆமாம் நான் இங்கே புதுசு. கரெக்டாக. இதுக்கு என்ன அரபிக்? நாம் அன ஜதீத் ஹினா. கரெக்டாக. அந்த நாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அன ஜதீத் ஹினா. நாம் எஸ், அன ஐ, ஜதீத் நியூ, ஹினா ஹியர். கரெக்டாக. நாம் எஸ், அன ஐ, ஜதீத் நியூ, ஹினா ஹியர். அப்போ நாம் அன ஜதீத் ஹினான்னு சொன்னால் எஸ் ஐ எம் நியூ ஹியர். ஆமாம் நான் இங்கே புதுசு. हाँ मैं यहाँ नया हूँ. கரெக்டாக. ஓகே. இன்றைக்கி வந்து நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா. இன்றைக்கி இவ்வளோ போதும். சரியா. ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா. ஓகே பாய்.